friends, welcome to Kavishki Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா homemade recipes. Homemade recipes அப்படிங்கிறது நம்மளோட சேனல்ல நான் ரொம்ப பெரிய விஷயமா நினைக்க கூடியது. சோ பொதுவாவே வந்து கிராமத்துல இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து வெளியில போனா கிடைக்காத நிறைய பொருட்கள் இருக்கும் இல்லையா? சோ அத வெளிய போனா கிராமத்துல இருக்கவங்களுக்கு மேக்ஸिमम வந்து நிறைய பொருட்கள் கிடைக்காது. சோ இப்போ எனக்கெல்லாம் பாத்தீங்க அப்படினா இப்போ எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும், ஒரு பட்டர் வேணும், ஒரு சீஸ் வேணும் அப்படினு வெச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க சிட்டில இருக்கீங்க, டவுன்ல இருக்கீங்க அப்படினா உடனே கடையில போய் காசு கொடுத்து உடனே வாங்கிட்டு வந்துருவீங்க. பட் நாங்க அப்படி கிடையாது. இப்போ எனக்கு ஒரு பட்டர் வேணும், இல்ல சீஸ் வேணும், இல்ல டக்குன்னு பன்னீர் வேணும் அப்படின்னு வெச்சுக்கோங்களேன். உடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நைட்டே வந்துட்டு எனக்கு பால் வாங்கி தருவாங்களா அந்த அக்கா கிட்ட, அக்கா எனக்கு பால் காலையில் வேணும் அப்படின்னு நான் சொல்லி வச்சிருவேன். அவங்க பால் வாங்கி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணேன். இவ்வளோ நாளாக 3 வருஷமாகவே கிட்டத்தட்ட எல்லா ரெசிபிஸுமே நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸும் நான் எப்படி செய்வேன் அப்படின்றத நான் இன்னைக்கு வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் பால் வந்துட்டு நம்ம வந்து போய் கறந்துட்டு மாட்டிலேருந்து பால் கறந்து அந்த பாலை தான் நம்ம இன்னைக்கு ஒவ்வொன்றா செஞ்சு காமிக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய் பால் கறந்துட்டு வந்துடலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக கறந்தாச்சு. இப்போ அந்த பால் அடுப்பில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பால் கறந்துட்டு இருந்தோம்னா அதில் என்னென்ன ரெசிபிஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பால் கறந்த பாலில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்க போகிறோம், எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா பட்டர் எடுக்கணும். அதுக்கப்புறமா அந்த பட்டர் வச்சுட்டு அதுலேயே வந்து நெய் எடுக்க போகிறோம். ஸோ நெய் எடுத்தாச்சு, பட்டர் கிடைச்சாச்சு, நெய் கிடைச்சாச்சு. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நமக்கு எப்படி நான் ரெடி பண்ணுவேன் அப்படின்னா பட்டர் நான் செய்யறேன்னா அப்போவே வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு பட்டர் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரிப்பு மட்டும் சுற்றணும்னு வச்சுக்கோங்களேன் மிக்சியில். அப்போ நமக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கிடைச்சிரும். அதுதான் வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீமாக யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் எனக்கு ரொம்ப கரெக்டான பர்ஃபெக்டான ஃப்ரெஷ் க்ரீம் வேணும் அப்படின்னா தொடர்ந்து 4 நாள் 5 நாள் நம்ம கறக்கக்கூடிய பாலில் வர ஆடை இருக்குல்ல, சேர்க்கக்கூடிய ஆடை, அந்த ஆடையெல்லாம் சேர்த்து வச்சு அதில் வந்து உரம் ஊற்றக்கூடாது. பட்டருக்கு வந்து நம்ம உரம் ஊற்றிட்டு நம்ம சேர்த்து வைக்கணும். ஆனால் வந்து ஃப்ரெஷ் க்ரீமுக்கு வந்து உரம் ஊற்றக்கூடாது, சேர்த்து ஃப்ரீசரில் வைக்கணும். ஆனால் பட்டருக்கு வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஃப்ரெஷ் க்ரீமுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். அப்படின்னா ஒரு 4 நாள் 5 நாள் ஓரளவுக்கு நமக்கு ஃப்ரெஷ் க்ரீமுக்கு தேவையான அளவுக்கு சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. லைட்டாக வந்து மிக்சியில் 2 பல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு நமக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம பாலை காய்ச்சிட்டு பட்டர் செஞ்சிடலாம். எப்போவுமே நான் பட்டர் செய்யும்போது ஒரு பாக்ஸ் வந்து டார்கெட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தயிர் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஆடையை சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து திரைய வச்சிடணும். திரைய வச்சுட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே வந்து அதை வந்து வெளியில் வச்சிடணும். ஃபுல்லானதுக்கப்புறம் பாக்ஸ் ஃபுல்லானதுக்கப்புறம் வெளியில் வச்சிடணும். வெளியில் வச்சதுக்கப்புறமா மறுபடியும் அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உறைஞ்ச தயிர் மாதிரி ஆகிடும்னா அந்த தயிரை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் நம்ம வந்து இப்போ பட்டர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ நான் பட்டர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மிக்ஸி ஜாரில் அப்படியே சேர்த்துக்கோங்க. உங்கள் மிக்ஸி ஜார் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் தேவைப்படுது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்ட்ரிப் மட்டும் கொடுத்துட்டு மிக்ஸியில் 2 சுற்று மட்டும் சுற்றிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வெளியே வச்சுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. ஃப்ரெஷ் க்ரீம் இவ்வளோ தான். இதை வந்து நம்ம ஒரு 2 சுற்று சுற்றணும்னா இவ்வளோ அழகாக ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி ஆயிடும். இதை வந்து நம்ம ஐஸ்கிரீமுக்கு இதுக்கெல்லாம் சேர்க்கலாம். ஆனால் ஐஸ்கிரீமுக்கு சேர்க்கும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷான ஃப்ரெஷ் க்ரீம் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து நான் பன்னீர் பட்டர் மசாலாக்காக கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வைக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்கோம். அது எல்லாமே நம்ம வீட்டில் செஞ்ச பொருட்கள் வச்சு தான் செஞ்சுருந்தேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ் க்ரீம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பட்டர் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்க்கக்கூடிய தண்ணி வந்து நல்லா சில்லுன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரை நீங்கள் பட்டர் எடுக்கும்போது ஒன்று காலையில் ஒரு 6 o'clockலேருந்து 7 o'clock இருக்கலாம். இல்லைனா ஈவினிங் வந்து 6 o'clockலேருந்து நைட்டில் எப்போ வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். இந்த மாதிரி டைமில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிக்னஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே பட்டர் கிடைக்கும். இங்கே பாருங்கள் மிக்ஸி ஜார் மேலே வந்து அங்கங்கே டாட்டாக தெரியுதுல்ல, ஆனால் இன்ன வரைக்கும் பட்டர் ரெடி ஆகலை. ஃபுல்லாகவே தண்ணி லைட்டாக சேர்ந்து அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் நம்ம பட்டர் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் காமிக்கிறேன். இன்னமும் ரெடி ஆகலை பாருங்கள், அந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஸ்டேஜ்லேயே தான் இருக்குது. திரும்பவும் கொஞ்சம் நேரம் அடிப்போம். ஒரு 2 நிமிஷம் போல் திருவி ஸ்ட்ரைக் அப்படியே கொடுக்கலாம், மிக்ஸியில் பல்ஸ் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் அவ்வளோதான். இந்த மேலே தண்ணி மாதிரி இருக்குல்ல, மோர் மாதிரி நமக்கு அடித்து வருதுல்ல, இந்த டைம் வந்து நம்மளோட பட்டர் வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்.
அவ்வளோதான், நம்மளோட பட்டர் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான், நம்மளோட பட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் உள்ளது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் எல்லாத்தையுமே அந்த பட்டர் எடுத்து போட்டுடலாம். ஏன்னா வெண்ணையும் தண்ணியும் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நம்ம இது தண்ணியில் போடும்போது இதில் உள்ள மோர் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணியில் நல்லா கழுவிட்டு வந்துடும். இல்லை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாளில் அது வந்து பூசா பிடிச்ச மாதிரி கொஞ்சமாக வந்து அதில் ஃபங்கஸ்லாம் ஆட் ஆகி ஒரு மாதிரி வந்துடும் ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது. அதனால் இது மாதிரி நம்ம கழுவிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கூட சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம கைகளை வச்சு மெதுவாக திரட்டி நம்ம வேறு ஒரு பாக்ஸில் மாற்றிடணும். இப்போ இந்த வெண்ணெயில் உள்ள எல்லா மோருமே அந்த தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு வெறும் வெண்ணெய் மட்டும்தான் இருக்குது. பட்டர் பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக பால் கறந்துட்டு வந்து எடுக்கக்கூடிய வெண்ணெயே வந்து ஒரு ஸ்பெஷல் தாங்க, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை அப்படியே வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பட்டராக வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நெய்யாக காய்ச்சணுனாலும் காய்ச்சிக்கலாம். ஆனால் நான் உடனே நெய் காய்ச்ச போகிறதில்ல, அடுத்த நாள் தான் நான் நெய் காய்ச்ச போகிறேன். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு அடுத்த நாள் தான் நான் எடுக்க போகிறேன். இதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் எடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பால் கறந்துட்டு வந்து அதில் வந்து பட்டர் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பட்டர் எடுக்கிறது நான் செஞ்ச மெத்தட் வந்து தினைக்கும் ஆடையை சேர்த்து வச்சு. ஆனால் உங்களுக்கு உடனே சப்போஸ் உங்களுக்கு பட்டர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே எனக்கு பட்டர் வேணும், நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, நான் எப்போவுமே இப்படி தான் எடுத்துட்டு இருக்கேன்றனால பட்டர் சேர்ந்ததுக்கப்புறம் தான் பட்டருக்கான ரெசிபிஸே நான் செய்ய ஆரம்பிப்பேன். ஸோ அது மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து உடனடியாக தேவைன்னா என்ன பண்ணணும்னா, இப்போ 1 லிட்டர் பால் வாங்குறீங்கன்னா கம்மியாக, அதாவது இப்போ வந்து சீசன் வந்து சம்மர் சீசன். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் மட்டும் கொஞ்சமாக அதை தயிர் விட்டு நைட் வச்சிட்டிங்கன்னா காலையில் நல்லா தெரிஞ்சு வந்துடும். அதை வந்து இதே ப்ராசஸில் இதே மாதிரி நீங்கள் மிக்சியில் ஓட்டி எடுத்திங்கன்னா மேலே நல்லாவே பட்டர் வந்து நமக்கு தெரிஞ்சு வந்துடும். ஓகே, இது வந்துட்டு நான் வந்து 15-20 நாள் சேர்த்து வச்சிருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து செய்யும்போது இது மாதிரி பண்ணுங்க. இதே வந்து ஒருவேளை கூலிங்கான சீசன், வின்டர் சீசன் வச்சுக்கோங்க, மழை பெஞ்சிட்டே இருக்கும், அப்போ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு தெரியாது. அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக தயிர் ஊற்றி ஊற வச்சிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா தெரியும் தயிர். அதனால வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி உர ஊற்றுறது வந்து வேறுபடுத்திக்கணும். சரிங்களா? ஸோ எடுத்து வச்ச பட்டர் வந்து இப்போ எனக்கு உடனடியாகவே வந்து நெய் எடுக்கணும்னா உடனே செஞ்சிடலாம். ஆனால் நான் கொஞ்ச நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் தான் நான் நெய் செய்ய போகிறேன். இப்போ ஃப்ரீசரில் தூக்கி அதை பட்டர் எப்போவுமே ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது, ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ மார்னிங் வந்து இப்போ நம்ம நெய் காய்ச்சும் போது இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கைவிடாமல் கிளறணும் அப்படின்னு இல்லை. ஆனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப அடியில் வந்து ரொம்ப அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது மாதிரி தான் வந்துட்டு நம்ம நெய் காய்ச்சணும். கொஞ்ச நேரம் இதே மாதிரி இதாகட்டும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கலந்துக்கிட்டே இருக்கும் போது மேலே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அந்த லைட்டான அந்த இது எல்லாமே போயிட்டு நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்துட்டு நெய் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். இதுக்கப்புறமா நல்ல வாசனைக்காக நம்ம முருங்கைக்கீரை இருக்குல்ல, அது நல்ல பிஞ்சான கீரையாக பார்த்து போட்டோம்னா நல்லா பொரிஞ்சு அதோடைய வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து அது இல்லை, உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை சப்போஸ் இல்லை அப்படின்னா கருவேப்பிலை இருக்குல்ல, அதையும் ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா நல்லா சடச்சடன்னு பொரியும், அதோட வாசனை இன்னமும் சூப்பராக இருக்கும். இதுவுமே உங்கள்கிட்ட ரெண்டுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக, நிறைய போடக்கூடாது, ஒரு 4-5 வெந்தயம் மட்டும் உள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னா அப்போவும் நல்ல வாசனையாக இருக்கும் நெய். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு எதுவுமே போடலை, என்னென்னா நான் வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறேன் நெய். ஸோ அது என்ன பர்பஸ்ன்னு ரெசிபிஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அது சொல்லிட்டோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ அதனால வந்து நான் அந்த ரெசிபி கிடையாது, அது ஒரு ஹோம்மேடுன்னு சொல்லி வச்சுக்கலாமே, அது ஒன்று நான் செய்ய போகிறேன். அந்த இது யூஸ் பண்ணும்போது அந்த முருங்கைக்கீரையோ இதுவுமே போடக்கூடாதுன்றனால நான் இன்னைக்கு முருங்கைக்கீரையும் கருவேப்பிலை வெந்தயம் எதுவுமே போடாமல் ஃப்ரெஷ்ஷாக நான் செஞ்சு எடுத்திருக்கேன். இந்த நெய் வந்துட்டு இன்னைக்கு நான் செஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். இப்போ அடுத்த நாள் ஆயாச்சு. இப்போ பாருங்க நெய் பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு. முதல் நாள் நம்ம காய்ச்சிட்டோம்னா அதே நெய் தான் அடுத்த நாள் இப்படி இருக்கு. இப்போ நம்ம பால்ல இருந்து வெண்ணெய் எடுத்தோம், வெண்ணெயில இருந்து நெய்யும் எடுத்துட்டோம். இப்போ நம்ம பன்னீர் எடுக்க போறோம். ஸோ பன்னீர் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ வாங்கிட்டு வந்த 1.5 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சிக்கலாம் அடுப்பில் வச்சு. நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் போல் வினிகர் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஒரே திரியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லாவே தெரிஞ்சு வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் சேர்க்குற வினிகர் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தெரிகிற வரைக்கும் கலந்து விடுங்க. இப்போ அடுப்பு வந்து ஸ்லோவில் தான் இருக்குது. இப்போ ஃபுல்லாகவே நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். எல்லாமே தனித்தனியாக பால் தனியாக, அதில் உள்ள சன்னா தனியாக வந்துருச்சு. இப்போது நம்ம பன்னீர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் உள்ள தண்ணியை தனியாக சன்னாவை தனியாக பிரித்து எடுக்கணும். தண்ணியை வந்து வடிகட்ட போகிறோம் ஒரு கிளாத் போட்டு. அந்த தண்ணி வந்து நீங்கள் சில சூப் வைக்கிறதுக்கு, தலை தேய்ச்சி குளிக்கிறதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணலாம். அதில் வைட்டமின்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ரொம்பவே சத்து உள்ள தண்ணி இது. ஸோ அதனால் தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேறு எதுக்காவது சமையலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றுமே பண்ணாது. இப்போது இதில் நம்ம வினிகர் சேர்த்து இந்த பாலை திரைய வச்சோம்ல, அதனால் இதோடைய வாசனை வந்து இருக்கும். அந்த வாசனையை வந்து போக்குறதுக்காக நல்லா இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் உள்ள தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சதுக்கப்புறமா இதில் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணணும். பச்சை தண்ணி தான் ஊற்றணும். இதனால் சுடு தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. இதுக்குள்ளே வந்து நல்லா பச்சை தண்ணி கோல்டு வாட்டர் ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 தடவை 6 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கை வச்சு நல்லா அலசி விடுங்க. அலசி விட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது வினிகரில் உள்ள ஸ்மெல்லாம் போகும். அதுக்காக இப்போ இது மாதிரி ஒரு நல்ல ஷேப்புக்கு வந்ததுக்கப்புறமா இதை வந்து கீழே வச்சு அதுக்கு மேலே நல்லா வெயிட் வைக்கணும். இதில் உள்ள தண்ணி எல்லாமே ப்ரெஸ் ஆகி வெளியே வந்து இதோட சன்னா மட்டும்தான் நமக்கு தேவை. நல்லா ப்ரெஸ் ஆச்சு, நல்லா ப்ரெஸ் ஆகி தண்ணி வெளியே வந்தால் தான் நமக்கு டைட்டாக இருக்கும்போது பன்னீர் நல்லா ரெடி ஆகும். இப்போ இது மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. பிளேட்டுக்கு மேலே ஒரு வெயிட்டை தூக்கி வச்சுக்கோங்க. அப்போ சமமாக இருக்கும். இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துடும். வெளியில் வந்ததுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரம் இதை வச்சுருவோம். 2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா ப்ரெஸ் ஆகி வெளியே வந்திருக்கு. ஸோ 2 மணி நேரம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 2 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், தண்ணி எந்த அளவுக்கு வெளியே ப்ரெஸ் ஆகி வந்திருக்குல்ல. பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். இது உடனே வேணும் அப்படின்னா ரெசிபீஸ்க்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ரெடியாக இருக்குன்னு. கட் பண்ணும்போது நீங்களே பார்ப்பீங்க, அவ்வளோ சாஃப்டாகவும் அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும். ஸோ இது நம்ம வீட்டில் செஞ்ச ஹோம்மேட் பன்னீர், எந்த வித கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் நம்ம செஞ்சுருக்கோம். பாருங்கள் கட் பண்ணும்போதே தெரியும், நைஃப் அவ்வளோ சாஃப்டாக உள்ளே போகுது. ஸோ நம்மளோட சூப்பரான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிட்டு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப நம்ம என்னென்ன ரெசிபிஸ் வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம பால்லேருந்து எடுத்து பட்டர் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. பட்டர்லேருந்து எடுத்த நெய் பாருங்க, அப்படியே மணல் மணலாக இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன். நம்ம சூப்பரான நெய் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம சூப்பரான நம்ம நெய் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. வாசமும் அவ்வளோ வாசம், சூப்பரான வாசம். அடுத்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்தோம்ல. இப்போ நம்ம லாஸ்ட்டாக எடுத்த பன்னீர் எல்லாமே எடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம சீஸ் பார்க்கலாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்றைக்கி 1 லிட்டர் அளவுக்கு பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். பாலை சேர்த்துட்டு அதாவது நம்ம விரல் பொறுக்கிற சூடு தான் வரணும். பன்னீருக்கு நல்லா கொதிக்கணும். ஆனால் வந்து சீஸ்க்கு வந்துட்டு கொதிக்கக்கூடாது. லேசாக அதாவது விரல் பொறுக்கிற சூடு வந்துவிட்டு நம்ம வினிகரை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளற ஆரம்பிச்சிடணும். நம்ம இப்போ செய்யக்கூடியது வந்து மொசரல்லா சீஸ் செஞ்சிட்ருக்கோம். ஸோ வினிகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விடும்போது பார்த்திங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வந்துடும். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி கிளறுங்க. ரொம்ப சூப்பராக இது மாதிரி தெரிஞ்சு சன்னா தனியாகவே வெளியே வந்துடும். ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 தடவைக்கு மேலே வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணுறது அப்படின்னா சும்மா வாஷ் பண்ணக்கூடாது.
இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அந்த பால் மாதிரி இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா டிப் பண்ணி நல்லா புளிஞ்சு எடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நிறைய தடவை செய்யணும். நிறைய தடவை செய்கிறது நான் அப்படியே ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகும். அதனால் 1 டைம் 2 டைம் பண்ணதை மட்டும் நான் உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். மீதியை நான் ஷூட் பண்ணலை. ஸோ வீடியோ லென்த் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்றனால பார்த்திங்க அப்படின்னா நல்லா பிழிஞ்சு சுத்தமாக அதில் உள்ள பால்லாம் வெளியில் வர வரைக்கும் நல்லா அமுத்தி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா தான் மொசரல்லா சீஸ் நல்லா இழுக்கிறதுக்கு நல்லா சூவியாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஒரு பாத்திரத்துலையே அது இல்லை கேரி பேக்கில் கூட நல்லா டைட்டாக நீங்கள் கட்டிக்கலாம். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் உள்ள லீக்கேஜ் கொஞ்சம் இருக்க மில்க் எல்லாத்தையுமே நான் வெளியில் ரிலீஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், கொஞ்சமாக லேசாக வடியும். அதையுமே நான் நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி ஃப்ரீசருக்குள்ளே ஒரு 2 மணி நேரம் வச்சுக்க போகிறேன். எந்த அளவுக்கு அதில் உள்ள பாலெல்லாம் நம்ம எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து சீஸ் வந்து நல்லா சூவியாக மொசரல்லா சீஸ் சூப்பராக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி வெளியில் அந்த பால் எல்லாத்தையுமே வெளியே எடுக்கணும். இது நம்ம தொடும்போது நல்லா கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கிடையில் நான் கொஞ்சமாக மைதா மாவில் ஈஸ்ட்டு சேர்த்து நான்கு மாவு பிசைஞ்ச மாதிரி நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். சீஸை 2 மணி நேரம் கழித்து வெளியே எடுத்து வச்சுருக்கேன். சீஸும் ரெடி ஆகிடுச்சு. துருவிடலாம். இப்போது நமக்கு இது வேணுங்கிற ஷேப்பில், அதாவது ரொம்ப குட்டியாக வேணாலும் துருவிக்கலாம், பெருசாக வேணாலும் துருவிக்கலாம். நான் ரொம்ப குட்டியாகவே நான் துருவிக்கிறேன். அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக பூ மாதிரி இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குல்ல. ஸோ இது மாதிரி நல்லா துருவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக பூ மாதிரி இருக்கு, செம்ம சாஃப்ட்டு. ஸோ மொசரல்லா சீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இங்கே சுத்தமாக கிடைக்காது. திருச்சிக்கு தான் நான் போய் மொசரல்லா சீஸ் வாங்கணும். ஒரு 50 ரூபா செலவு, ஒரு 50 ரூபாய் 70 ரூபாய் பஸ் சார்ஜ் செலவு பண்ணி நான் இங்கேருந்து போய் மொசரல்லா சீஸ் வாங்குறதுக்கு ஒரு 2 லிட்டர் பால் வாங்கினா வீட்லேயே அழகாக செஞ்சுட்டு போயிடலாம். 1 லிட்டர் பால்லேயே நிறைய கிடைச்சிச்சு. ஸோ இதில் அதுலேயுமே பாதிங்க பாருங்கள், பாதி தான் செஞ்சுட்டு பாதி வச்சுருக்கேன். இவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒரு 1.5 லிட்டர் பாலில் எனக்கு இவ்வளோ சீஸ் கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு 4 மாவு தயாராகிடுச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக சீஸ் வச்சுட்டு சீஸ் நான் நம்ம செய்ய போகிறோம். அந்த மாவை வந்துட்டு ஒரு சப்பாத்தி தேய்க்கிறதுல வச்சு நல்லா விரித்து விட்டுக்கலாம். விரிச்சிட்டு கொஞ்சம் போல் சீஸ் அதில் வச்சுட்டு இது நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி நான் எங்கிட்ட இருக்க எல்லா மாவுலையுமே நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம மொசரல்லா சீஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதில் செஞ்ச நானும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம சீஸ் ஸ்லைசஸ் போட்டிருக்கோம். அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம சீஸும் பார்த்தாச்சு. ஸோ இப்படி தான் எடுக்கணும். ஸோ இது மாதிரி தான் நான் ஒவ்வொரு டைமும் நம்மளோட சேனலுக்கு ரெசிபிஸ்க்கு ஒவ்வொரு டைம் நான் இப்படி தான் செய்வேன். அதை எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணியாச்சு. நம்ம இப்போ என்னென்ன பார்த்தோம், பால் பார்த்தோம், பட்டர் பார்த்தோம், நெய் பார்த்தோம், நெய்லேருந்து அப்புறம் பன்னீர் பார்த்தோம், அடுத்து வந்து சீஸ் பார்த்தோம், சீஸ்லேயே ஸ்லைசஸ் பார்த்துருக்கோம், மொசரல்லா சீஸும் பார்த்தாச்சு. ஸோ ஃப்ரெஷ் க்ரீமும் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் நம்ம மாட்டுகிட்ட போய் பால் கறந்துட்டு வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி A to Z பெரிய ப்ராசஸை நீங்கள் முடிச்சாச்சு. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே கீழே ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போலாம் வீடியோஸ் போகிறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தவறாமல் வந்து சரி நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த எல்லா ரெசிபிஸுமே ஒரே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் தனித்தனியாகவும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இது மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதில் உள்ள வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். பை, தேங்க்யூ.